இன்றைய தேர்தல் களம் 2024 நிகழ்ச்சியில் நாம் பாராளுமன்ற தேர்தல் 2024 பற்றி சற்று அலசுவோம். பாராளுமன்ற தேர்தல் 2024 மொத்தமுள்ள 7 கட்டங்களில் 2 கட்ட தேர்தல் முடிந்துள்ளது. தேர்தல் களம் பாஜகவுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால் பாஜக தங்களுடைய வெறுப்பு அரசியலை அரங்கேற்றி வருகிறது. கையில் எடுத்து அரசியல் சூழ்ச்சிகளை செய்து வருகிறது. முதலாவதாக எதிர்க்கட்சிகளின் மீதான வெறுப்பில் தேர்தலை அறிவித்த பின்னர் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்களையும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அடுத்தபடியாக வருமான வரித்துறையின் உதவியுடன் காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கிலிருந்த பணத்தை பறிமுதல் செய்துவிட்டு வங்கி கணக்கை முடக்கியுள்ளது. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியின் வருமான வரி கணக்கை தோண்டி எடுத்து 3000 கோடிக்கு மேல் வரி விதிப்பை செய்துள்ளது. அந்த வரியை உடனடியாக வசூல் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மூன்றாவதாக மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களில் வேட்பு மனு செய்த காங்கிரஸ் வேட்பாளர்களை தங்களுடைய அதிகாரத்தினால் வசீகரம் செய்து அவர்களை வாபஸ் பெறச் செய்துள்ளது. இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் நோக்கத்துடன் செய்துள்ளது. இதனால் எந்த பயனும் ஏற்படாத காரணத்தினால் பாரதிய ஜனதாவின் ஒரே கொள்கையான முஸ்லிம் வெறுப்பு என்ற கொள்கையை கையில் எடுத்துள்ளது. அதனால் இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான இந்துக்களின் வாக்குகள் மொத்தமாக பாஜகவின் பக்கம் சாயும் என்ற எதிர்பார்ப்பில் அவர்களின் தலைவர்கள் தரம் தாழ்த்தி பேசி வருகிறார்கள். பிரதமர் மோடி அவர்களே ராஜஸ்தானில் நடந்த ஒரு பொது கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அவர்கள் இந்துக்களின் சொத்துக்களையும், அதாவது இந்து பெண்களின் தாலி உட்பட அனைத்து சொத்துக்களையும் பிடுங்கி ஊடுருவல்காரர்களுக்கும் அதிகமான குழந்தை பெறுபவர்களுக்கும் பிரித்து கொடுத்து விடுவார்கள் என்று கூறியிருக்கிறார். இப்படியாக இவர் பேசிய பேச்சு இந்தியாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள போதிலும் அவர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதி முஸ்லீம் லீக் கட்சியின் கொள்கைகளை ஒத்து இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பிரதமர் ஒருவர் தனது ஆட்சியில் என்னென்ன சாதனைகளை செய்துள்ளோம், மக்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்துள்ளோம் என்பதை பற்றி மக்களிடம் எடுத்து செல்லாமல் இப்படியான வெறுப்பு வார்த்தைகளை அரங்கேற்றுவது கண்டிப்பாக பாஜகவுக்கு சாதகமான விளைவை
தராது என்பதே உண்மை. அது மட்டுமல்ல, 2019 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேறிய மோடி அவர்களின் ஆட்சியில் தொடர்ந்து உலகத்திற்கே சோதனை மேல் சோதனை தான். கொரோனா பாதிப்பு, அதாவது COVID-19 பாதிப்பு இந்தியா உட்பட அனைத்து நாடுகளையும் மிகவும் பாதித்தது. அது மட்டுமல்ல, சர்வதேச பொருளாதாரமே நிர்மூலமானது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக ரஷ்ய உக்ரைன் போர், அதற்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் ஹமாஸ் போர், இப்படியாக உலகுக்கே சோதனை மேல் சோதனை. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை ஆக்சிடென்டல் பிரதமர் என்று வர்ணித்த பாஜகவினர் மோடி அவர்கள் ஒரு ராசியில்லாத பிரதமரா? இப்படியாக மோடி அவர்களின் ஆட்சியில் உலகுக்கே சோதனை மேல் சோதனைதான். ஆகையால் மோடி அவர்கள் ஒரு ராசி இல்லாத பிரதமர் என்ற சந்தேகம் மக்களிடம் ஏற்பட்டுள்ளதை நம்மால் உணர முடிகிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை ஆக்சிடென்டல் பிரதமர் என்று வர்ணித்த பாஜகவினர் நமது தற்போதைய பிரதமரை ஒரு ராசியில்லாத பிரதமர் என்று ஒத்துக்கொள்வார்களா? மக்களுக்கு நன்மைகள் செய்யாமல் வெறும் அரசியல் சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி ஆட்சி செய்யும் பாஜகவின் ராஜதந்திரம் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பலிக்குமா? ராகுல் காந்தியின் தலைமையிலான இந்தியா கூட்டணியிடம் எடுபடுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அலசல் டிவி நேயர்களே, இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நீங்கள் எங்கள் டிவியை பார்த்து ரசியுங்கள். எங்களுக்கு மென்மேலும் ஆதரவு தாருங்கள். எங்கள் அலசல் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.